அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நெறியாளர், கல்வியாளர், அதை தாண்டி பாஜகவின் நிர்வாகியான முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க. மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பது பெருமிதமடைகிறோம். மேம், முதல்வர் ஜோசப் விஜய் அணுகுமுறையை எப்படி பாக்குறீங்க? நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துட்டு இருக்காரு, மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவதாகவும் சொல்லியிருக்காரு. மத்திய அரசோட இணைந்து செயல்பட்டா கண்டிப்பாக தமிழகத்துக்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். இதற்கு முன்னால் இருந்த அரசு இந்த வார்டன்னா அடிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி மத்திய அரசு எது சொன்னாலும் நாங்க அதை எதிர்ப்போம் அப்படிங்கிற மனநிலையிலேயே இருந்தாங்க. அந்த மனநிலையில இருந்ததுனாலதான் நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வர முடியல. கொண்டு வந்த திட்டங்களையும் சிறப்பாக நிறைய இடங்கள்ல செயல்படுத்த முடியல. அதுக்கு இந்த ஜல் ஜீவன்ல வெறும் பைப்பை மட்டும் மேல நட்டு கீழே கனெக்ஷன் கொடுக்காததாக இருக்கட்டும், பல லட்சம் போலி விவசாயிகளை அதுல சேர்த்து அதற்கு பிறகு அதை கண்டுபிடிச்சு நீக்கிற மாதிரி இருந்ததாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வீடு கட்டுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆவாஸ் யோஜனால 9 லட்சம் வீடுகளுக்கு, இது நான் சொல்லல, பியூஷ் கோயல் அவர்கள் பிரஸ் மீட்டே இங்க வரும்போது கொடுத்தாங்க. 9 லட்சம் வீடுகளுக்கு நாங்க தமிழ்நாட்டுக்கு அனுமதி கொடுத்தோம். ஆனா 6 லட்சம் வீடுகள் வரைக்கும் தான் அவங்க பயனாளிகளையே ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. 3 லட்சம் பயனாளிகளை ஐடென்டிஃபை கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்தது. அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழகத்துல நாங்க இது கம்யூனிட்டி பேர்ல இருக்கு, நாங்க இதை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா திட்டங்களுக்கும் கவர்மெண்ட் லோன் கொடுக்குது. அது ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, முத்ரா லோன், அப்புறம் வீதியில இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட லோன் இருக்கு. இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, தொன்று தொட்டு ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் அழியாம பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையாக நிறைய இடத்துல நினைக்கிறாங்க. நீங்க மதுரையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொலு பொம்மைகள் அங்க தயாரிக்கிறாங்க. நாங்குநேரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா விளக்குகள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், நாச்சியார்புரம் விளக்குகளாக இருக்கட்டும், கும்பகோணம்ல வெங்கல பொருட்களாக இருக்கட்டும், வுட் ஒர்க் அண்ட் கார்விங் ஒர்க்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் அவர்களுடைய பரம்பரையாக ஒரு தொழிலை அழியாம இன்னி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அகல் விளக்குல இருந்து நம்ம அதை சொல்ல முடியும். மண் பொம்மைகள் செய்யறதுல இருந்து, நீங்க இப்ப பிள்ளையார் சதுர்த்தி அடுத்து வரும், அதற்குரிய பொம்மைகள் செய்யறதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்கள் தமிழகத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மிகப்பெரிய தொழில்கள் இருக்கு. அதை அழியாம பாத்துக்கிறதுக்காக தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நீங்க முறையாக பயிற்சி இல்லாட்டா, அதாவது நீங்க போய் டிகிரியோ கோர்ஸோ படிச்சிருக்க மாட்டீங்க, பட் உங்களுக்கு அதை பத்தின நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கும்போது நீங்க டைரக்டா அங்க போய் உங்களுடைய அந்த விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே உங்களுடைய திறமையை நிரூபிச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு விஸ்வகர்மா திட்டத்துல நீங்க போய் லோன் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லோன் கிடைச்சு நீங்க அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுல சப்சிடிஸ் முதற்கொண்டு இருந்துச்சு. இவ்வளவு தூரம் இருந்த திட்டத்தை ஜஸ்ட் பிகாஸ் அது கம்யூனிட்டி நேம்ல இருக்குன்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதை தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணவே விடல. இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரும் பொழுது வின்வின் சுச்சுவேஷன் தான். நீங்க ஜோசப் விஜய் நல்ல பேரை வாங்கிக்கிட்டு அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு அந்த பலன் போய் சேரணும் அப்படிங்கிறது நல்லது. இத கடைசி வரைக்கும் அவங்க கடைபிடிச்சாங்கன்னா நல்லது. ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க முதல் கூட்டத்திலேயே நீங்க பார்த்திருப்பீங்க, வந்தே மாதரத்தை பாடக்கூடாது, எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுங்க, எல்லாருமே அதை தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கவர்னர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க தமிழ்தாய் வாழ்த்த சட்டசபையில பாடுறது மரபு. ஆனால் கவர்னருடைய ப்ரோக்ராம் இப்படிதான் நடக்க வேண்டும்ங்கிறது புரோட்டோகாலுக்கும் மரபுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீங்க மும்மொழி கிடையாது, இருமொழி தான் அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் பேசினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு எம்எல்ஏ அவர்கள் பல்லவின்னு நினைக்கிறேன், அவங்களும் மேயரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில குத்துவிளக்கு ஏத்துறதுல பிரச்சனை. எனக்கு இப்ப குத்துவிளக்கு ஏத்துறதுல பிரச்சனை இல்ல, அந்த கட்டிடம் திறந்தது எந்த பள்ளிக்கூடத்துலன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அது ஒரு உருது பள்ளிக்கூடத்துல. அப்ப ஒரு உருது பள்ளிக்கூடம் இருக்கு, தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு, தெலுங்கு பள்ளிக்கூடம் இருக்குனாலே அந்த 3 மொழி வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆயிடுச்சுங்களா? கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது எதை மீன் பண்ணி நாங்க 2 மொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறதுதான் நம்ம இங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அவர் எய்ம்ஸுக்கு கோயம்புத்தூர்ல நிலம் நாங்க தர்றோம், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அதே முதலமைச்சர் அவர்கள் எந்த நிபந்தனையும் இன்றி
எங்களுக்கு வந்து சமகிரக சிக்ஷா நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணணும்னு கேட்டிருக்காரு, கடந்த அரசை போலவே. அதுதான் இங்க. இப்ப நான் இது வந்து ஒரு மிக்சின்னு நம்ம மிக்சியில இருந்து கிரைண்டர் ஆகி இன்னைக்கு வாஷிங் மிஷின் ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்றதுடைய முக்கிய அம்சம் இதுதான். திமுகவினுடைய குரலாக நிறைய இடங்கள்ல இவங்க வந்து மவுத் பீஸா இருக்கிறத பாக்குறோம். அது எந்த அளவிற்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பேச்சுவாக்குல சுமூகமா இருக்கிறதுக்கு அப்படின்னு அவர்கள் சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுதுதான் அதை என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கு கான்ட்ராவர்சியா இன்னைக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை பின்னால பார்க்கலாம். பாஜகல இருந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் போகும்போது ஒரு வேர்டு ஒன்று சொல்லிட்டு போயிருந்தாரு. எப்பவுமே தமிழக மக்களினுடைய குரலை வந்து தேசிய கட்சிகள் பிரதிபலிப்பதில்லை, இல்ல உணர்வதில்லை அப்படிங்கிற ரீதியில. சோ தமிழ் மக்கள் மொழியில் பேச பாஜக திருச்சி கூட்டத்துல என்ன முடிவெடுத்திருக்கீங்க? ஆக்சுவலா நான் அந்த வார்த்தையவே நான் வந்து மறுப்பேன். ஏன்னா அவர் இங்க இருக்கும் பொழுது அதை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதற்கு பதில் கூற முடியும். சோ அதனால எனக்கு அதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வெளியில போகும்பொழுது நிறைய ரீசன் சொல்லலாம். அதுல ஒரு ரீசனா தான் பாக்குறேன். அப்படி நம்முடைய கேள்விகள், அதாவது இங்க இருக்கக்கூடிய மொழி புரியல அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதே அண்ணாமலை அவர்கள் மதுரையில இருந்து ஆட்களை கூட்டிட்டு போய் அங்க வந்து ஒரு திட்டத்தை ஸ்டாப் பண்ணதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல ஜல்லிக்கட்டு இஷ்யூ கொண்டு வந்தது காங்கிரஸ் பீரியட்ல, அது போல டிஎம்கே இங்க இருக்கும்போது. ஆனால் அதை சரி செய்தது மத்திய அரசு. அப்போ இங்க வந்து ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக அவங்கள அந்த விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி சட்டத்துல வந்து மாறுதல்களை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்த வச்சாங்க அப்படிங்கறத நம்ம மறந்துட முடியாது. சோ இதுதான் வந்து தமிழகத்தினுடைய மொழியை மத்திய அரசு செவிசாய்க்குது இல்ல, புரிந்து கொள்கிறது. செவிசாய்க்கிறதுங்கிறது வெறும் லிசன் பண்றது. நீங்க கேட்டு அதை சரி செய்வது அப்படிங்கிறது இன்னைக்குள்ள மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இது மாதிரி உள்ள விஷயங்கள்ல நம்ம 100 அடுக்கிக்கிட்டே போக முடியும். அதனால அது அந்த கூற்றில் உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு புறம். திருச்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க நாளொரு மேனிக்கு சோசியல் மீடியால பார்த்துட்டே இருப்பீங்க. இவ்வளவு லட்சம் பேர் அங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதும், இங்க இருந்து பிஜேபியில இருந்து நிர்வாகிகள் அங்க போய் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறதும் விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யணும்? இந்த தேசமும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் முக்கியம் அப்படின்னு நினைச்சு நம்ம, ஏன்னா எங்களுடைய கொள்கை வந்து நாடு முதல், கட்சி 2வது, தனிநபர்கள் 3வது, செல்ஃப் லாஸ்ட் அப்படிங்கிறது தான். இங்க அது மாறும் பொழுதுதான் பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்ப சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு நல்ல செயல்கள், மத்திய அரசினுடைய திட்டங்களை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அடுத்து என்ன அளவுக்கு செய்ய முடியும், அதன் மூலமாக நம்ம மக்களுடைய நல்மதிப்பை பெற முடியும். நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இத்தனை வருஷ காலமாக வெஸ்ட் பெங்கால்ல நம்ம 2 இடத்துல இருந்து 23 இடத்துல இருந்து இன்னைக்கு 208 இடம் வரைக்கும் வந்திருக்குது. அப்போ மக்களுடைய மொழியை, மாநிலங்களினுடைய மொழியை மத்திய அரசு புரிஞ்சதுனாலதான் 2ல இருந்து 23ல இருந்து 208 வந்தது அப்படிங்கறத நீங்க பாக்கணும். அதே போல இங்க எப்படி நாம வந்து செயல் திட்டங்களை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதும், நம்முடைய நிர்வாகிகளை எப்படி அணுகணும், அவர்களை எப்படி வந்து நாம அவர்கள்கிட்ட பேசணும், போறவங்களை எப்படி நம்ம அணுகணும், இருக்கிறவங்களை எப்படி பண்ணணும், புதுதாக நபர்களை எப்படி சேர்க்கணும், இதை பொறுத்த ஒரு விஷயங்கள் தான் அங்க நடந்தது. மேம், தொடர்ந்து இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. சென்ற ஆட்சியில ஒரு ஒன்மேன் ஒரு கமிட்டி ஒன்று அமைத்து, நீதிபதி சந்துரு அவர்களின் தலைமையில ஒன்மேன் கமிட்டி ஒன்று அமைத்து ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. அதை பற்றி இன்று வந்து தாவேகா அமைச்சர் ராஜமோகன் அவர்கள் சொல்லியிருப்பதை பற்றி உங்கள் கருத்து மேம்? இது ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது சொன்னேன் இல்லையா, அது திமுக ஆட்சியினுடைய நீட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு கண்டினியூஷன் இந்த பள்ளி கல்வித்துறையை பொறுத்து இது நான் பாக்குறேன். ஏன்னா ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய ரிப்போர்ட் ஒண்ணு டிஎம்கே பீரியட்ல வந்தது. இந்த ஜாதிய ரீதியாக பள்ளிகளில் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை சரி செய்வதற்காக ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய ஒன்மேன் கமிட்டி அப்படின்னு போட்டாங்க. அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு. அந்த ரிப்போர்ட்ல நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்ததுனாலதான் சமூக நீதி பேசிய டிஎம்கேயே அந்த கருத்தை, அந்த ரிப்போர்ட்டை அப்படியே அமைதியாக வச்சது. அதை பற்றி
முதல்ல பேசுனாங்க, அதாவது நாங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விளம்பரமானது. ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது விளம்பரமானது. அதை பற்றிய ஒரு ஹைலைட்ஸ் வெளியில வந்த உடனே மிகப்பெரிய சர்ச்சையாகும் போது அது அப்படியே அமைதி காத்ததனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, அது ஒரு சார்பாக மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான். சோ அப்ப இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது சொல்லியிருக்காரு, நாங்க அவரோட உரையாடும் பொழுது அதுல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா அதுல சொல்லியிருக்கும் பொழுது நிறைய முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அந்த ரிப்போர்ட்ல அவர் கொடுத்திருந்தாரு. அந்த ஜாதி அடையாளங்களை மறைக்கிறது அப்படிங்கிறது இந்துக்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஒரு கயிறு கட்டுறதாக இருக்கட்டும், கையில் கயிறு கட்டுறதாக இருக்கட்டும், நெற்றியில் குங்குமமோ சந்தனமோ விபூதியோ வைக்கிற விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்துக்களை பற்றி மட்டும்தான் அதுல பேசி இருந்தது. அப்போ புர்கா அணிந்து வரும்பொழுது அவர் இஸ்லாமிய மாணவி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதா? வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு நிறைய போகக்கூடிய பிள்ளைகள் தலையில் குல்லா வைத்துக் கொண்டு போவதும், பள்ளிக்கூடத்திற்கே அதை எடுத்துக்கொண்டு வெளியில போகும்போது போட்டுக்கிறதும், அப்படி இருக்கும்போது அதை அவர்கள் என்ன சொல்ல போறாங்க? கழுத்துல ஜெபமாலை போட்டிருக்கிறத, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இங்க இருக்கு. அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் உங்களுக்கு தெரியும் 80% கிறிஸ்தவ மிஷனரிகளால் நடத்தப்படும் பள்ளிகள் தான். அப்ப அந்த பள்ளிகள்ல அந்த மாணவர்கள் ஜெபமாலையோடு இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நானும் நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்த்திருக்கேன். நாங்க அதுல வித்தியாசமே பார்த்ததில்ல. ஒரு ஆசிரியர்களாக இருக்கும் பொழுது நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல, அதை எப்படி எக்ஸிபிட் பண்றீங்கன்றது பிரச்சனை இல்ல, அதை வச்சு நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்றது தான் இங்க பிரச்சனை. அப்போ நீங்க பிரச்சனையினுடைய வேரை பார்க்காமல், இப்ப தலைவலி வந்தா தலையை வெட்டிடு, கையை உழைஞ்சா கையை வெட்டிடு, இந்த சூழல் தான் அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது போல அதுல முன்னுக்கு பின் முரணாக இன்னும் 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மாணவர்களுக்கு இடையே ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தங்களை போடணும். அவங்க யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ஏன்னா கிராமப்புறங்கள்ல தான் இந்த ஜாதிய ரீதியாக பிரச்சனைகள் நிறைய வருது. அப்போ அந்த இடத்துல எந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறாங்களோ அதற்கு மாறுபட்டு யாரு குறைவாக இருக்கிறாங்களோ அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் அங்க நீங்க ரெப்ரசன்டேட்டிவா ஹெட்டா நீங்க நியமிக்கணும். அப்போ சமூக நீதி இங்க பாதுகாக்கப்படும். அப்ப வேற விதமான பிரச்சனைகள் அங்க வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இது ஒரு மிரட்டப்படுவதற்குரிய வாய்ப்புகள். நான் உன்னை நீங்க என்ன ஜாதி பெயர் சொல்லி திட்டினீங்க, என்னை இழிவுபடுத்தினீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடப்பதற்குரிய வாய்ப்புகள் அங்க இருக்கு. அதே மாதிரி காமராஜர் அவர்கள் பீரியட்லயே நீங்க பள்ளிக்கூடங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது 1 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்த டிஸ்டன்ஸ் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் அருகில் இருக்கும் பொழுதுதான் அந்த சீக்கிரமா ஸ்கூலுக்கு வருது. கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாங்கன்னா ஈவினிங் அவங்களுக்கு ஒரு பிரத்யேக கவனம் கொடுத்துட்டு வீட்டுக்கு லேட்டா போறது இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனாலதான். ஆனால் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய ரிப்போர்ட்ல ஆசிரியர்கள் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டினை பத்தின ஒரு பாண்டோட இருக்காங்க. அதனால அந்த டீச்சர்ஸ் எல்லாம் தள்ளி தள்ளி போடும்பொழுது அவங்க அந்த ஊரோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் முன்னுக்கு பின் முற்றிலுமாக தவறான ஒரு விஷயங்கள். 26 வருஷம் நான் பள்ளிக்கூட பிள்ளைகளோட கல்லூரி பிள்ளைகளோட இருக்கிறதுனால என்னால இது சொல்ல முடியும். இது எந்த பலனையும் அவர்களுக்கு கொடுக்காது. சோ அப்ப அதனாலதான் முந்தைய டிஎம்கே கவர்மெண்டே அதை அமைதியா வச்சிருந்தாங்க. நாங்க ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி வாங்கி டேபிள்ல வச்சுட்டு பேசாம இருந்தாங்க. இன்னைக்கு அதை தூசி தட்டி அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது திரும்பவும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ நீங்க பள்ளிக்கூடத்துல கருணாநிதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நான் மத சகிப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடாது. மத சகிப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நான் டாலரேட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நீங்க டாலரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க ஒரு அழுத்தம் இருக்கு, அந்த அழுத்தத்தை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 2-3 வேறு வேறு மதங்கள் இருக்கும்போது அவர்கள் நல்லிணக்கத்தோட இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ நீங்க இங்க டாலரன்ஸ சொல்லறீங்க, இந்த இடத்துல நீங்க நல்லிணக்கத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கல. பள்ளிக்கூடத்துல வரும்போது உனக்கு எதுக்குடா ஜாதின்னு எந்த பாரதியாரை இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசுபவர்கள் அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு பெரிய அளவிற்கு அவரை முன்னெடுப்பதற்கு மறுக்கிறார்களோ அவர் சொல்லியிருக்கிறாரு, குழந்தைகள் கிட்ட ஜாதிகள் இல்லையடி பாப்பான்ட்டு. அதே இது வளர்ந்தவங்க கிட்ட சொல்றாங்க, 1000 உண்டிங்கு ஜாதி இதில் அந்நியர் புகழ் என்ன நீதின்னு 2 பேருக்கும். ஆனால் கருத்து வேற வேற. நீங்க அததான் இங்க புரிஞ்சுக்கணும். பெரியவங்களுக்கு மனசுல ஜாதி இருக்கு, அப்ப அந்த இடத்துல நீ பிரச்சனை பண்ணாத,
எல்லாம் ஒண்ணுதான். நமக்குள்ள நம்ம எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அடுத்தவன் வந்து சொல்ற அளவுக்கு நீ வச்சுக்காதன்னு. அதே இது குழந்தைக்கு சொல்லும் போது உள்ளுக்குள்ள வரும்போது ஜாதிகள் இல்லையடி பாப்பான்றாரு. இததான் நாம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய ரிப்போர்ட்ல நீங்க வந்து அந்த மாணவர்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி ஸ்காலர்ஷிப் வருது. அந்த மாணவர்களை நீங்க இங்க சொல்லாதீங்க, அங்க கிளாஸ்ல வச்சு ரீட் பண்ணி உனக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொன்னா அவன் எஸ்சி மாணவன்னு தெரியும். அவனை நீங்க வந்து உங்களுடைய ஆசிரியர் ரூமுக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்கன்ட்டு. இது என்ன ஒரு முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் யோசிச்சு பாருங்க. நீ எல்லாம் வந்து என்ன பாரு ஸ்காலர்ஷிப் இருக்குங்கிறதுக்கும் கிளாஸ்ல ரீட் பண்றதுக்கும் என்ன விதமான வித்தியாசம் இருக்க போகுது யோசிச்சு பாருங்க. அப்ப இதுதான் நாம பார்க்க வேண்டிய விஷயம். இதை ராஜ்மோகன் அவர்களுக்கு நான் அது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். இங்க தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கு. பள்ளிக்கூடத்துல டாய்லெட்ல இருந்து தண்ணியில இருந்து நான் இன்னைக்கு இது மூலமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு பள்ளிக்கூடங்கள்ல அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருந்தும் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. முற்றிலும் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது இல்லாம ஒரு 50% கண் பார்வை உடைய, 50% செவித்திறனுடைய, இப்போ உனக்கு 80% ஐக்கியூ இருக்கணும்னா நீங்க அது ஒரு 60க்கு கீழே குறையும் பொழுதுதான் நீங்க வந்து ஐக்கியூ குறைஞ்ச குழந்தைகள் சொல்வீங்க. அதே இது ஒரு 70-75 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஸ்லோ லேர்னர்ஸா மாறிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடத்துல ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. இன்னைக்கு பல பள்ளிக்கூடங்கள்ல அவர்கள் இன்னைக்கு இல்ல. எனக்கு வீட்டுல என் பக்கத்துல இருக்கக்கூடிய மௌலிவாக்கம் ஆதி திராவிட அரசு மேல்நிலை பள்ளியில அதனால 11th படிக்கக்கூடிய பிள்ளைகளை சேர்க்காமல் இன்னும் பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் இல்லங்க, நாங்க சிஇஓக்கு சொல்லிட்டோம், இன்னும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல, அதனால உங்க குழந்தைகள் எல்லாம் 11th இங்க படிக்க வைக்க முடியாது, நீங்க டெஃபண்டம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க, விஷுவலி சேலஞ்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அந்த பிள்ளைகளை மாற்றி விடுவதில் அந்த இது ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மும்மரமாக இருக்கிறார். இது மாதிரி 100 விஷயம் இருக்கு. இத சரி பண்ண சொல்லுங்க. அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக இருக்கும். அதை விடுத்துட்டு கயிறு கட்டுறியா, விபூதி வைக்கிறியா, திருநீர் போடுறியா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம், சிங்கப்பெண் படை அப்படிங்கறத முதல்ல வந்த உடனே முதலமைச்சர் சைன் போட்டாரு. சரி, ஒரு மாசத்துல ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு பார்த்தா இது வந்து இங்க வகையே இல்லாம சின்ன குழந்தைங்களது 93 வயது மூதாட்டி வரை இஷ்யூஸ் அதிகமாயிட்டே இருக்கு. குறிப்பா இதுல வந்த முதல் பிரச்சனையை பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் அந்த இஷ்யூவோ அப்படின்னு நினைக்க தோணுது. இது வந்து அவசியம், இது மாறணும். ஏன்னா இதுதான் முக்கிய காரணமா வச்சு சென்ற ஆட்சி மாறியதற்கான முக்கிய காரணம். இதை உங்க பார்வையில பதிவு பண்ணுங்க மேம். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ரீவைகுண்டம் நான் பிறந்த ஊர். அது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமா இருந்தது அதை பார்த்துட்டு. ஏன்னா எங்க ஊர்ல வந்து பொதுவாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருநெல்வேலி சீமை அப்படின்னாலே வீரம் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர்ல இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. எந்த ஊர்லயும் அநியாயம் நடக்கக்கூடாது, தட் இஸ் செகண்டரி. ஆனால் பேசிக்காவே வந்து ஒரு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய நிர்வாகிகளாலேயே அவர்களுடைய நிர்வாகிக்கே, இதுதான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இப்ப நீங்க வந்து வேற வேற கட்சி ஆளுங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல, ஒரு தனி நபருக்கும் ஒரு கட்சிக்கும் பிரச்சனை அப்படிலாம் இல்லாம அந்த கட்சி நபர்களாலேயே அந்த கட்சி நபருக்கே பிரச்சனை அப்படிங்கிறதுதான் மிக வருத்தத்துக்குரிய விஷயம். நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பார்த்திருப்பீங்க, சிங்கப்பெண் படை அமைச்சு முதல் நாள் அதுக்கு ட்ரைனிங்காக போற இடத்துல சிங்கப்பெண்ணுடைய நகையை கழட்டி வச்சு அவங்களுக்குள்ளாரையே அந்த நகை காணாம போய் இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் புறையோடி போய் இங்க இருக்கு, அத நீங்க சாதாரணமாக சரி பண்ணா அது சரியாகாது. இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்க 300 கோடிக்கு மேல இதுக்கு ஒதுக்க போறோம், 2500 ஸ்பெஷல் போலீஸ் போட போறோம், இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இது குறையுமா அப்படிங்கிறத நீங்க பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்ப வந்து இருக்கிற பெண் காவலர்களை இதற்கு டெபியூட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல மற்றபடி நீங்க ஒரு பெரிய வித்தியாசம் என்ன பார்க்க முடியும்னு தெரியல. அவர்கள் பொதுமக்கள் இடத்துல போய் பஸ்ல போய் இதெல்லாம் வந்து நாங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வோட தான் இங்க மக்கள் இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்தா 100க்கு கால் பண்ணு, 181க்கு கால் பண்ணு, இந்த பள்ளி குழந்தைகளுக்கு அபியூஸ் ஆனா 1809 கால் பண்ணி, இந்த மாதிரி எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா வரணும்ல, அந்த விஷயம் நடக்கணும்ல, நடந்தாதானே அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்படி இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க.
அதனால பொறுத்திருந்துதான் நாம இதை பார்க்கணும். இப்ப வரைக்கும் இது ஒரு டைவர்ஷன் அப்படின்னு தான் பாக்குறேனே தவிர செக்ரிகேஷனாக நான் பாக்குறேன். ஊடகங்கள் உள்ளது உள்ளபடி உண்மையை உரைக்க வேண்டிய ஊடகத்துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய இடத்துல அதை செய்யும் போது ஒரு தடை வருது. அது மாறி வேற மாதிரி செய்யும் போதும் மற்றொரு பக்கம் தடை வருது. ஒரு பக்கம் ஊடகத்துல மாரிதாஸ் அவர்களின் கைது, சில விஷயங்களை தொடர்ந்து பேசுறாரு, ஆளுங்கட்சிக்கு எதிராக அந்த பதிவுகள் வருதுங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பெண் அப்படிங்கறதுனாலயே நம்ம ஒரு யூடியூப் வச்சிருக்கோம், நம்ம என்ன வேணா பேசலாம், நமக்கு ஒரு டைம் கிடைச்சா போதும், வியூஸ் கிடைச்சா போதும், அதனால மணி கிடைச்சா போதுங்கிறதுக்காக யார பத்தி வேணா எப்படி வேணா பேசலாம் அப்படிங்கிற அந்த ரைட் டு ஸ்பீச் அப்படிங்கிற அந்த வேர்டை தவறா பயன்படுத்தினால நெறியாளர் பங்கு பெற்றவர் இரண்டு பேருமே கைது நோக்கி நடவடிக்கை. இந்த ரெண்டையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க ஊடகத்துறையில? ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த 2வது விஷயத்துக்கு நான் முதல்ல வரேன். நான் அவரெல்லாம் ஒரு ஊடகவியலாளர்னே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். முக்தார் அப்படிங்கக்கூடிய நபரை நான் ஒரு ஊடகவியலாளராகவே ஒத்துக்கொள்ள மாட்டேன். அப்படி சொன்னா இங்க இருக்கக்கூடிய நேர்மையான ஊடகவியலாளரை நம்ம அசிங்கப்படுத்துறதா அர்த்தம் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு ஜேர்னலிசமோட எந்த எத்திக்ஸையும் ஃபாலோ பண்ணாம ஒரு தனி மனிதனை ஒரு பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், அவங்களுடைய பர்சனல் லைஃபை எடுத்து பிலோ த பெல்ட் கிக் பண்றதாக இருக்கட்டும், எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் யாரு மேல வேணா பழி போட்டுறலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு ஊடகம் இருக்கு, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பின்னால ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செயல்படக்கூடிய விஷயங்கள் இங்க அதிகமா இருக்கிறதுனால அவரை நான் ஒரு ஊடகவியலாளரை என்னைக்குமே அக்செப்ட் பண்ணதில்லை. இது மாதிரி நபர்களை முதல்ல தண்டிக்கணும். அப்படி தண்டிக்கும் பொழுதுதான் நேர்மையான உண்மையான விஷயங்கள் வரணும்னு நினைக்கலாம். அட்லீஸ்ட் பொய் சொல்றத குறைச்சுக்கணும், இல்லைன்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு அச்சமாவது வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல மாரிதாஸ் அவர்களை சொல்லும் பொழுது அது இன்னைக்கு எந்த அரசாக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றது அப்படிங்கிறது என்னன்னா டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிகே அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த அரசுமே இன்னைக்கு தன்னை பற்றி ஒரு விமர்சனத்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு இல்ல, பொறுமை இல்ல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதற்கு முன்னாடி ஏதாவது நான் சொல்றது இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நாளுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அவரை என்ன வேணா பேசுவாங்க, ஊடகங்கள் அவ்வளவு பெரிய கேள்வி கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே உடைய முதலமைச்சர் அணுகக்கூடிய இடத்துல கூட இல்ல அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் பேசுற விஷயங்களாக இருக்கட்டும், நாம என்ன வேணா பேசிடலாம் அப்படிங்கிறதாக இருக்கட்டும். ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குது, தாவேகா நிர்வாகிகள் பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் எதோட கட்சி துண்டோட போய் முதலமைச்சரோட படத்தை கொடுத்து பிரேயர்ல பிள்ளைங்க கிட்ட முதலமைச்சரை பத்தி பேசுறாங்க. யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பள்ளிக்கூடங்களுக்குள்ளார கட்சி நிர்வாகிகள் போலாங்கிற ரைட்ஸை யார் கொடுத்தது? ஒரு அமைச்சர் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற, அவருடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டிருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு விசிட் பண்ணலாம். அப்ப அவர் கூட கட்சி துண்டோட போவதற்கு அனுமதி இல்லை. அவர் ஒரு கட்சிக்காரரா போகக்கூடாது, அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகத்தான் போக முடியும். அப்படி இல்லாம நான் எந்த இடத்துல வேணா நுழைவேன், ஏன்னா நான் தாவேகா நிர்வாகி அப்படிங்கறதெல்லாம் அதிகார மீறலின் உச்ச கட்டம். அப்படிலாம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டியது வருது. நீங்க சரி செய்ய வேண்டியது ஊடகத்தை அல்ல, உங்களுடைய நிர்வாகிகளை. இதைதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேம், யுக புருஷர் அப்படின்னு நம்ம ஒருவரை சொல்லலாம். அது வேற யாரும் இல்ல, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீண்ட கால பிரதமர் என்ன செய்திருக்கிறார் 12 ஆண்டுகளில்? என்ன செய்யலன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு டீ விக்கிற ஒரு வீட்டுல இருந்து இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமராக மற்ற நாட்டினர் ஒரு 2 நாட்டுடைய பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னா ஒரு போன் கால் நினைச்சா மோடி நினைச்சாருன்னா ஒரு போன் கால்ல இதை சரி செய்ய முடியும், அவர் தான் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்தியா அதில் என்ன கருத்து சொல்கிறது அப்படிங்கிறத உன்னிச்சு கேட்டுட்டு நாங்க முடிவெடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு இன்னைக்கு இந்தியாவை நகர்த்தி இருக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்னாடி காஷ்மீர் பிரச்சனை வரும் பொழுது, பாகிஸ்தானோட நமக்கு பிரச்சனை வரும் பொழுது இங்க இருந்து ஐநால போய் அழுதோம், ஐயோ நாங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க சொல்லுங்கன்ட்டு. இது நம்மளுடைய விஷயத்திலேயே
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆபரேஷன் சிந்தூர்ல அமெரிக்கா தலையிட்ட பொழுது கூட இது எங்களுடைய பிரச்சனை, நாங்க தீர்த்துக்குவோம், எங்கள்கிட்ட நீங்க கேட்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர்களை உள்ள சேர்த்தாத இருந்ததாக இருக்கட்டும். இப்படி இவ்வளவு பெரிய விஷயங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்துல கடைக்கோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு என்ன கஷ்டம் வரும்? அவங்க டாய்லெட் போறதுல ஆரம்பிச்சு, அவங்க குடித்தண்ணி வீட்டுக்கு எடுக்கிறதுல ஆரம்பிச்சு, சமைக்கிறதுல ஆரம்பிச்சு, படிக்கிறதுல ஆரம்பிச்சு, வேலைக்கு போறதுல ஆரம்பிச்சு, தனியாக ஒரு பொருளாதார சுதந்திரம் தான் ஒரு பெண்ணுக்கு முன்னாடி வரும் அப்படிங்கிறத அவ்வளவு தூரம் மானிட்டர் பண்ணதுனாலதான் இத்தனை திட்டங்கள் பெண்களுக்காக அவரால கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா அவர் எப்பொழுதும் சொல்லுவாரு, அதாவது நான் இந்த ஆணுக்கு பெண் இணை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் அதையே ஒத்துக்க மாட்டேன். அப்ப நீங்க ஆணை உசத்தியா வச்சுட்டு அந்த இடத்துக்கு நீங்க பெண்ணு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றீங்க. அப்படி இல்ல. 2 பேருமே 2 தனி பிறவிகள். அவங்கள ஈக்குவலா பாக்குறதுதான் நம்மளுடைய விஷயம். இவன் உயர்வு, அந்த இடத்துக்கு நான் இந்த பெண்ணை பாக்குறேன் அப்படிங்கிறது இல்ல. அததான் அவர் சொல்லுவாரு எப்பொழுதுமே. ஆணுக்கு பெண் இணையாகவோ இல்ல ஆண்கள் வரக்கூடிய இடத்துல நான் பெண்களை விடுறதோ பெண்களுக்குரிய சுதந்திரம் அல்ல. பெண்களினுடைய பெண்கள் வழிநடத்துகின்ற ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும். அதனால அவர்களுடைய வழிகாட்டுதலுக்காக நாம பெண்ணிலை முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளவு பெரிய விஷயம். இது எத்தனை பேருக்கு சொல்றதுக்கு மனசு வந்துரும், நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் நாம இந்த 12 வருஷத்துல அவர் ஏர்ன் பண்ணதா நாம பாக்குறோம். இன்னை வரைக்கும் அவர் மேல ஒரு குற்றம் கூட கை கூட காமிக்க முடியாத இடத்துலதான் இன்னைக்கு அத்தனை எதிர்கட்சிகளும் இருக்காங்க. இன்னைக்கு இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை கட்சி அங்க சேர்ந்திருக்கு. இன்னைக்கு அது வெலவெலத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 20 கட்சி 30 கட்சி சேர்ந்து ஒருத்தரை எதிர்த்தாங்க. அப்பையும் தனியாக பிஜேபி வாங்கின சீட்டை அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து வாங்க முடியல அப்படிங்கிறதுதான் இங்க நிதர்சனம் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ உண்மையிலேயே அவர் ஒரு விஸ்வகுரு. அந்த விஸ்வகுரு இந்த 12 ஆண்டுகளை கடந்து இந்தியாவினுடைய மிக நீண்ட காலமாக ஆட்சி செய்யறதுங்கிறது ஹிட்லரும் ஆட்சி பண்ணாரு, இவரும் ஆட்சி பண்ணாரு. நீங்க ஆட்சி பண்றத நம்பரை வச்சு இல்ல, ஆனால் மக்களுக்குரிய திட்டங்களை வைத்துமே நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தான் நவோதயா பள்ளிகளை கொண்டு வந்தது, காங்கிரஸ் தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது, காங்கிரஸ் தான் டைரக்ட் டிரான்ஸ்பரை கொண்டு வந்தது. ஆனால் இது எல்லாத்துலயுமே அவர்கள் ஃபெயில் ஆனாங்க. இவர் பாஸ் இல்ல, டிஸ்டிங்ஷன்ல வாங்கி நம்ம கிளியர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வெற்றியினுடைய ஒரு பின்னணியாக நான் பாக்குறேன்.